எல்லோருக்கும் வணக்கம். கரடிகளும் காளைகளும் மாறி மாறி ஷேர் மார்க்கெட்ல வந்தாதான் நல்லா ஜாலியா இருக்கும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல பூரா கரடிகளை கழட்டி விட்டாங்க. ஆல்மோஸ்ட் 186 பாயிண்ட் காலி. இந்த சமயத்துல மார்க்கெட் வந்து உச்சாணி கொம்புல இருக்கு. இங்கிருந்து ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா 3 லெவல் ஆஃப் கரெக்ஷன் இருக்கு. ஒன்று நம்ம தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் ஏதோ ஒரு 5% 10% நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இறங்கலாம், அல்லது ரொம்பவுமே நம்மளுடைய மனசு வலிக்கிற மாதிரி ஒரு 20 30 40% கூட இறங்கலாம். ஒஸ்ட் ஆஃப் ஒஸ்ட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ 70 80% இறங்கி போயிடுது. அதுக்கப்புறம் நீ வந்தா என்ன வரலினா என்ன அப்படின்ற மாதிரி நம்மளை 4-5 வருஷம் லாக் ஆகி உட்கார வச்சிடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அல்லது 1 கோடி போன்ற பொசிஷன் வச்சிருக்கிறவங்க மேபி கொஞ்சம் ஹெட்ஜிங்காக ஏதாவது நிஃப்டி புட் ஆப்ஷன்களை வாங்கியோ அல்லது அவங்க ஏதாவது ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஏதாவது ஒரு முக்கியமான F&O ஸ்டாக்ஸில் பொசிஷன் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியோ அவங்களுடைய ரிஸ்க்குகளை குறைச்சிக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன் அப்படின்னாக்கா அவன் உச்சத்தில் இருக்க மார்க்கெட் நம்மளுக்கு பல நியூஸ்கள் வருது. எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, எலெக்ஷனுடைய ரிசல்ட் வருது, இந்த வாரத்தில் யூஎஸ் பெட்டினுடைய நியூஸ் வருது. எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சிட்டா ஜாலின்னு மேலே போயிடுவானு இல்லை. நம்ம ஷேர் மார்க்கெட்டினுடைய உச்சத்தில் இருக்கோம், ரொம்ப வேல்யூவேஷன்ல அதிகமாக இருக்குது, நாங்கள் கொஞ்சம் இறக்கி விட்றோன்னு எவனாத்த பெரிய ஆள் இறக்கி விட்டான்னு வச்சுங்க, அவன் சௌரியத்துக்கு அவன் இறக்கி விட்டு போயிடுவான். ஆனால் இங்கே பணம் போட்டு வச்சவங்களுக்கு தான் 3 விதமான கரெக்ஷன் வரும். அதில் பெயின்ஃபுல்லும் ஒஸ்ட் வந்ததுன்னா அப்புறம் கும்பா குட்டி தான். இன்னைக்கு இந்த மார்க்கெட்டுக்கு எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா நம்மளுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணல. நேற்று அவங்க 2000 கோடிக்கு வித்து தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் அதே சமயம் குளோபல் மார்க்கெட்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் கொடுக்கல. ஒரு மாதிரி மிக்சடாக தான் இருக்காங்க. சில பேர் ப்ளஸ்ல இருக்காங்க, சில பேர் மைனஸ்ல இருக்காங்க. அதனால நம்மளுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்துக்குங்க நண்பர்களே, நான் பார்த்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பணத்துக்கு மேலே பணம் போட முடியுது அப்படின்னா தான் இதில் சந்தோஷமாக ஜெயிச்சு வர முடியுது. சில பேர்லாம் 3 வருஷம் ஏவரேஜ் பண்ணி 4வது வருஷம் லாபம் அப்படின்னு கமெண்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க. அதே சமயம் பணம் இல்லாமல் ஏவரேஜ் பண்ண முடியாமல், ஏவரேஜ் வந்து பணத்தை பொறுத்து தான். நீங்கள் பாட்டு உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்கு, இந்த இடத்துல ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, அடுத்து இங்கே 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் இதுக்கெல்லாம் யார் பணம் தருவா? ஸோ ஒரு மார்க்கெட் மேலே 22,000 நிஃப்டி இருக்குன்னா அவனுடைய 5 வருஷம் லோ என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த 5 வருஷம் லோ வரைக்கும் போச்சுனாலும் நம்மளால பணம் போட முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இறங்கணும். நண்பர்களே, எல்ஐசி ஷேர் அப்படின்றது நம்ம பார்க்கும்பொழுது இன்னைக்கு ஒரு 3 ரூபா ஏறி பிளஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இது போன்ற ஒரு மொமெண்டம்ல இருக்கக்கூடிய பங்குகள் இவன்லாம் 600 ரூபாயில இருந்தான். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி நல்லா மேல் நோக்கி ஒரு மொமெண்டம்ல இருக்கான். இப்போதைக்கு வரைக்கும் ஒரு மொமெண்டம்ல இருக்கக்கூடிய இந்த பங்கு இப்ப சமீபத்தில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 20% பக்கம் இறங்கிட்டான். 1200 ரூபாய் எங்க 900 ரூபாய் இங்கே ஆல்மோஸ்ட் 20 to 30% பக்கம் இறங்கிட்டான். அப்படி இறங்கி இருக்கும் பொழுது ஒரு மொமெண்டம்ல இருக்கக்கூடிய பங்கு இப்படி மேல் நோக்கி ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய மொமெண்டம்ல இருக்கக்கூடிய பங்கு ஒரு 20-30% இறங்கும் பொழுது ஒரு சப்போர்ட் அப்படின்றதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஒரு 1 hour சார்ட்ல நம்ம பார்க்குறோம். 1 hour சார்ட்ல பார்க்கும் பொழுது ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிரியேட் ஆகுது. அப்போ ஒரு ஷார்ட் டைம்ல இன்னொரு 10-15 நாள் அல்லது ஒரு 6 மாசத்துக்குள்ள நம்ம இதை பார்க்கும்பொழுது ஒரு 10% மேலே ஏறி வந்ததுன்னா கூட ஒரு சந்தோஷம் வரும். ஸோ இன்னொரு 6 மாசத்துக்குள்ள ஒரு 10% ஏறி வர்றானா, 900லிருந்து 1040 வர்றானா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா தான் இந்த பை டுடே செல் டுமாரோ மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. அப்படி இந்த ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா, ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா 450 ரூபாய்க்கு அவங்களுடைய பங்குகளை கொஞ்சோண்டு வித்து விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இப்போ அதனுடைய விலை 467 ரூபா இருக்கு. அப்போ 450 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் அவங்களுக்கு ஷேர் கிடைச்சி அவங்க விற்கிற வரைக்கும் 467 ரூபாயிலேயே இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இப்படித்தான் நான் ஒரு அரிசி மூட்டைக்கு ஆசைப்பட்டு ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு என்எல்சி இந்தியா ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றத நான் அப்ளை பண்ணேன். அப்போ வந்து அந்த ஷேர்னுடைய விலை வந்து 244 ரூபாய்க்கு மேலே இருந்தது. 217 ரூபாய்க்கு ஆஃபர் ஃபார் சேல் கிடைச்சது. நல்ல வேலை எனக்கு ஒரு 20 ரூபா மட்டும் டிடெக்ட் பண்ணிட்டு நான் ஆர்டர் போட்ட செலவு மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி 0 தான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி என் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணி விட்டானு. நல்ல வேலை எனக்கு கிடைக்கல. இல்லைன்னா எனக்கு 217 ரூபாய்க்கு அந்த ஷேர் கிடைச்சிருக்கும். இப்போ அதை விட 10 ரூபா கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த நியூஸ் வந்த உடனே இந்த ஷேர் என்னாச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது பண்ணி காமிச்சான். நல்லா டக்குன்னு மேல் நோக்கி ஏறி அப்புறம் கீழே இறங்கினான். ஸோ இந்த ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு மேபி ஒரு வால்டிலிட்டி கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, இந்த ஹெட்ஜி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையா இருக்கு. என்ன காரணம்னா அவன் இன்னைக்கு ஒரு 2.25% ஏறி இருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா அவனுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 1026 கோடிக்கு உண்டான ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே மேலே ஏறிட்டான். இந்த சமயத்தில் ஏன் பொறாமையா இருக்குன்னா அவன் ஆல்ரெடி மேலே தான் இருக்கான். ஆல்மோஸ்ட் கீழே 200 ரூபா இருந்த ஷேர் இப்போ 1000 ரூபா வந்துட்டு இறங்காம அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் அவனுக்கு நல்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்கு.
ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க தலைமறைவாக இருங்க. எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டோர் இந்த ஷேர் மட்டும் எப்படி மேலே இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆகா, ஒரு நண்பருக்கு அருமையான நியூஸ். இந்த ஆர்பிபி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர்ல வந்து எதை பார்த்து மயங்கினாருன்னு தெரியல. மேபி ஒரு ட்ரெண்டிங் கிளியா பார்த்து மயங்கிட்டாரா என்னன்னு தெரியல. இந்த ஷேர்ல போய் நான் லாக் ஆயிட்டேன், இதுல ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இந்த ஆர்பிபி இன்ஃப்ரா இன்னைக்கு கொஞ்சம் மேலே வந்திருக்கான். என்ன காரணம்னா அவனுக்கு ஒரு 94 கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் தமிழ்நாட்டில இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே 4% ஏறிட்டான். இந்த ஒரு வருஷத்துல வந்து 181% ஆல்ரெடி லாபம் வந்து கொடுத்துட்டான். அவர் இந்த முச்சாணி கொம்புல மாட்டினாரா இல்ல பழைய உச்சாணி கொம்புல மாட்டினாரான்னு தெரியல. எப்படியோ மேல வந்துட்டா சந்தோஷம் தான். நண்பர்களே, இன்னைக்கு மீடியாக்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஷேர்ல பார்த்தேன். அதுல யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, NMDC, ஓப்ராய் ரியாலிட்டி போன்ற ஸ்டாக்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பங்குகள்லாம் போர்ட்ஃபோலியோல இருந்ததுன்னா ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் தான். சரி, ஓகே, இன்னைக்காவது ஏதாவது மேல் நோக்கி ஏறி இறங்கி கீழே இறங்கி ஏதாவது ஒரு வால்டிலிட்டி இருக்குமே அப்படின்ட்டு. டாடா எல்க்ஸி அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இப்பதான் சமீபத்தில் இவன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருந்தான். நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன், இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறான், டெக்னிக்கலி சப்போர்ட் எடுத்துட்டான், இன்னொரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது நல்ல ரேட் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு மாசம் இன்னும் 1 இன்ச்சு கூட அவன் நகரல. இப்போ ஆல்மோஸ்ட் அவன் ஒரு 10,000 வந்ததுன்னா கூட ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் எனிவே, இது வந்து மொமெண்டம்ல இருந்த ஷேர் தற்சமயத்துக்கு மொமெண்டம் லாஸ் ஆயிருக்கு. அதுக்கு மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி தான் காரணம். எத்தனையோ டாடா குரூப் கம்பெனிகள் வந்து திடீர்னு மேலே ஏறி சந்தோஷப்படுத்துறாங்க நிறைய பேர்த்த. அது மாதிரி இந்த டாடா எல்க்ஸி பண்ணாதான் அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு விடுவு காலம் கொடுத்தான்னா பரவாயில்ல. சரி, ஷேர் மார்க்கெட் தான் சந்தோஷம் தர மாட்டேங்குது. இந்த IPOல வாங்கினவங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் வருதான்னு பார்த்தா அங்கேயும் எந்த சந்தோஷமும் இல்லை. இப்போதைக்கு எந்த விதமான IPO ஓப்பன் ஆகல. பட் லிஸ்டான IPOன்னு பார்த்தா இந்த பாப்புலர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்ற IPO லிஸ்ட் ஆயிருக்கு. பட் என்ன லிஸ்டிங் ஆயிருக்கு? 295 ரூபா ஷேர் வந்து என்னவா லிஸ்ட் ஆயிருக்குன்னா அது ஒரு கும்பல் லிஸ்டிங் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 273 ரூபாயில வந்து லிஸ்ட் ஆயிருக்கான். 7% டவுனா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் எந்த ஒரு சமயத்திலும் மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்லாம் கொடுக்கவே இல்லை. அதுலேயும் கடைசி நாள்லாம் பார்த்தோம்னா ஒன்றும் பெருசா கிரே மார்க்கெட் பிரீமியமே இல்லை. இது மாதிரி இல்லாத பங்குகளை போய் நம்ம முட்டி மோதினோம்னாக்கா ப்ராபப்ளி நம்மளை மண்டையை உடச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு 7% இறங்கிட்டான். இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய கிங் யாரு நீங்க நினைக்கிறீங்க? த ஸ்டாக் ஆஃப் த டே அப்படின்னா இந்த IOL கெமிக்கல் அண்ட் பார்மசூட்டிக்கல் தான் சொல்லணும். 13% மேலே ஏறி இருக்கான். என்ன காரணம்னா ஒரு ரெகுலேட்டரி ஏஜென்சி நடத்தின ஆடிட்டு இவனுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் மன வருத்தத்துக்கு உண்டான ஒரு நியூஸ் என்னன்னா, TCS எவ்வளோ பெரிய ஷேர், அவனை வந்து இன்னைக்கு ஒரு 3% இறக்கி விட்டாங்க. இதுக்கு காரணம் இந்த டாடா சன்ஸினுடைய செல்லிங் தான். ஏங்க, அவங்கவுங்க தேவைக்கு பணத்தை கொஞ்சம் வித்துக்கிட்டு பணத்தை வெளியெடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏன் வந்து ஒரு நல்ல லாபம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் பிளேயர், நீங்கள் ஒரு லாங் டைம் பிளேயர் கிடையாது அப்படின் பொழுது கொஞ்சோண்டு வித்துட்டு லாபத்தை எடுக்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட பேர்த்துக்கு லாபம் அப்படின்றது இப்படி மலை மாதிரி மேலே ஏறி அப்புறம் கடைசியில் மைனஸ்கே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்த IOC கம்பெனி தான் வள விரிச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கான் 4%. அப்படியே கொஞ்சமா இறங்கி சமீபத்தில் 200 ரூபா வரைக்கும் போயிட்டான். யாரை கேட்டு போடான்னு தெரியல. அவன் பாட்டுக்கு போயிட்டான் நெடுன்னு 200 ரூபா. 200 ரூபா போயிட்டு விளையாட்டு போல 50 ரூபாய்ங்க. 200 ரூபா ஷேர் 50 ரூபா இறங்கி போச்சு. சரி, இவன் எப்போ 100 ரூபா வருவானோ அப்போ நான் இவனை வள வீசி போடிக்கணும் அப்படின்ற என்னுடைய கனவு. வள விரிச்சு காத்திருக்கேன். இந்த சமயத்தில் ஒரு 5 ஷேர் நல்ல மொமெண்டம் மாதிரி இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு ஷார்ட் டேர்மில் காட்டுறான். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்கெல்லாம் போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி மனசு நொந்து போயிருந்தீங்கன்னா ஏதோ மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வர வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். NMDC, RBI, பிரமல் ஃபார்மா, ஃபின் கேபிள்ஸ்லாம் அந்த மாதிரி. இந்த பாலிப்ளெக்ஸ் மட்டும் ஆண்டவா என்னை காப்பாற்றி விட்டுரு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் லாக் ஆகி வந்திருக்காங்க. அவன் இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கான். எதுக்கு ஏறி இருக்கான்னு தெரியல. ஸோ ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது 33% இறங்கியிருக்கான். 5 இயர்ஸ் பீரியடில் பார்க்கும்போது அந்த மலை அப்படியே சரிஞ்சு கிடக்குது. மறுபடியும் அடுத்த 6 வருஷத்துல இவன் மறுபடியும் மேலே ஏற போறானா இல்லை 400 ரூபா வர போறானா அப்படின்றது தெரியல. எது எப்படியோ இன்னைக்கு ஒரு 4% ஏறி அந்த முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்தியிருக்கான். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.